ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்டா மோடிஜி 1 இயருக்கு கோல்டு வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா? அதனுடைய ரீசன் என்ன, இனிமே கோல்டு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோல என்ன சொல்லியிருந்தோம்னா, இப்ப நம்ம கோல்டு வாங்காம இருக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணலாம் அடுத்த ஸ்டெப்பான்னு பாத்தீங்கன்னா, இம்போர்ட் டியூட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனா இன்னைக்கு மார்னிங்கே அது நடந்துருச்சுங்க. கோல்டு அண்ட் சில்வர் மேல 6% இருந்த இம்போர்ட் டியூட்டியை இப்ப 15% இன்னைக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதனுடைய விளைவா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே நாள்ல கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கோல்டு 1000 ரூபாய்க்கு மேலேயே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்த கோல்டு அண்ட் சில்வர் பிரைஸ் எந்த மாதிரி போகும், இதுக்கப்புறம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, நம்ம இந்த மாதிரி டைம்ல எப்படி சேவ் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணலாம், அண்ட் ஒரு சில ஜுவல்லரி ஷாப் ஆஃபர்ஸ் எல்லாமே இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் அண்ட் ஹைட் பட்டனுமே கொடுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கான கோல்டு அண்ட் சில்வர் ரேட்டை பத்தி பார்த்துலாம். இன்னைக்கு கோல்டு ரேட் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரேட் 1070 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி 15400 ரூபாய் வந்திருக்கு. சில்வர் 30 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 300ல இருந்து 330 ரூபாய் இருக்கு. அண்ட் ஷாப் ரேட் பாத்தீங்கன்னா 1275 ரூபாய், அதாவது 15390 ரூபாய் ஆகிருக்கு. மோடி கவர்மெண்ட்ல நேத்து என்ன சொன்னாங்கன்னா, அடுத்த 1 இயருக்கு நீங்க கோல்டு வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து சொல்லியிருந்தாரு இல்லையா? அதனுடைய தொடர்ச்சியா தான் இதை அவங்க பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க சொல்லத மீறியுமே நிறைய பேர் கோல்டு கன்சம்ஷன் பண்ணிட்டே தான் இருக்கும். அதை தடுத்து நிறுத்தணும்னா இம்போர்ட் டியூட்டியை ரைஸ் பண்ணா மட்டும்தான் முடியும் அப்படின்றது அவங்களுடைய கருத்து. அதே மாதிரி இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஈரான் அண்ட் அமெரிக்காவுக்கு நடுவுல போர் நடக்குது. இதனால க்ரூட் ஆயிலுடைய தட்டுப்பாடு அதிகமா இருக்கு. சோ திரும்பியும் ஒரு எனர்ஜி லாக்டவுன் வரதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. ஆனா அது கன்ஃபார்ம் ஆல. இப்பவே சில இடங்கள்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடிஜி சொல்லியிருக்காரு. இப்ப நம்மளுடைய முக்கியமான தேவை பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில் தான். சோ பணம் சுழற்சிங்கிறது க்ரூட் ஆயிலுக்கு கொடுக்கறதுக்கு தான் இருக்கணும். இந்த யூஎஸ் டாலர் நம்ம செலவு பண்றோம் இல்லையா, அது க்ரூட் ஆயிலுக்கு போறதுக்கு பதிலா கோல்டுக்கு போகும்போது என்ன ஆகும்னா, ஒரு வீட்டுக்குள்ளேயோ ஒரு பேங்க் லாக்கருக்குள்ளேயோ தான் முடங்கும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. சோ அதனால இந்த டைம்ல இம்போர்ட் டியூட்டியை ரைஸ் பண்ணா மட்டும்தான் கோல்டு பர்ச்சேஸ் பண்றத மக்கள் நிறுத்துவாங்க. சோ நமக்கு இந்தியன் ருப்பியினுடைய வேல்யூமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்தியன் ருப்பியினுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா ஒரு டாலருக்கு 95 ரூபாய் இருக்கு. இப்ப ரொம்ப ஒஸ்டான ஒரு சினாரியோல தான் இருக்கு இந்தியன் ருப்பியினுடைய வேல்யூ. முதல்ல 85 ரூபாய் இருந்தது. அதாவது ஒரு பொருளை நீங்க 85 ரூபாய் கொடுத்து வாங்குற இடத்துல இப்ப நீங்க 95 ரூபாய் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கு. சோ கண்டிப்பா இந்தியன் கரன்சியுமே ரொம்ப வீக்கன் ஆயிருக்கு. இதை ஸ்ட்ராங் பண்றதுக்காகவும் இந்த நடவடிக்கை எல்லாம் இப்ப எடுத்திருக்காங்க. சோ இதே மாதிரி நேரத்துல இனிமே என்னென்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், இப்ப பாத்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனுடைய தொடர்ச்சியா அடுத்த ஒரு வருஷத்துக்கு மக்கள் கோல்டு வாங்கல அப்படிங்கும்போது கோல்டு ஜுவல்லரி ஷாப் நடத்துறவங்களுக்குமே லாசஸ் ஏற்பட சான்சஸ் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, மேக்கிங் சார்ஜஸ் ஏத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப கோல்டு பார்ஸ் அண்ட் காயின்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்றாங்க. நிறைய ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்றதெல்லாம் குறைஞ்சு போச்சு. அதனால அதுக்கு கூட டை சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. அதுக்காக நம்ம கோல்டே இனிமே வாங்க முடியாதா, இனிமே குறையுமா குறையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிமே கோல்டு குறையணும்னா அதுக்கு ஒரே ஒரு சிச்சுவேஷன் தான். அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா, வார் ரொம்ப சிவியர் ஆனா மட்டும் கோல்டு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை எந்த நாடுகளுமே விரும்பல. ஏன்னா கோல்டுன்ற ஒரே ஒரு பிளஸ் தவிர பாக்கி எல்லாமே நமக்கு மைனஸா தான் ஆகும். அதாவது இந்த வார்னால நமக்கு க்ரூட் ஆயில் பிரைஸ், மத்த அத்தியாவசிய தேவைகளுக்கான பொருட்களுடைய பிரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் தான் ஆகும். அதனால அமெரிக்காவுமே இந்த வார ஃபர்தரா கண்டினியூ பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கல. பட் ட்ரம்ப்பை நம்ம நம்ப முடியாது. அவர் திடீர்னு ஏதாவது ஒரு குண்டு போட்டோ ஏதாவது பிரச்சனை பண்ணாருன்னா வார் எஸ்கலேட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. சோ அந்த ஒரு வகையில தான் கோல்ட் ரேட் இனிமே குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்றோம். ஆனா இது 100% ஷியோரா அப்படின்னு கேட்டா தெரியலங்க எனக்கு. அது ஒரு விஷயம் இருக்கு. அது சோ இப்ப கோல்ட் ரேட் ஏறிடுச்சு இல்லையா? சோ பேனிக் பையிங் பண்றது, அதாவது பயந்துட்டு இப்ப 15,000 ஆயிடுச்சு, அடுத்த 16 ஆயிடும் சொல்லிட்டு ஒரே முட்டா பல்க் பர்ச்சேசஸ் எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்ப நம்ம கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா அதுவுமே தப்பு தான். ஏன்னா இப்ப கோல்ட் ரேட் ஆல்ரெடி ஹையா இருக்கு. சோ நீங்க பேங்க்ல இன்ட்ரெஸ்ட்டுமே கட்டணும் இப்ப நகை கடன்கெல்லாம். அப்படிங்கும்போது நம்ம ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமும் இல்ல. சோ பாத்துட்டே இருங்க. உங்களுக்கு ஒரு 13,500 14,000 அந்த மாதிரி கிட்ட வரும்போது இது ஓரளவு ரீசனபிளான பிரைஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த டைம்ல நீங்க கோல்டு லோன் அவைல் பண்ணி கூட ஒன் டைம் ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதுவுமே ரொம்ப பார்த்து நல்ல பெஸ்டான ஷாப்பா நீங்க சூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க கோல்டு காயின்ஸ் சேவிங்ஸ் எல்லாம் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. ஒரு 100 மில்லி 200 மில்லி அந்த மாதிரி கூட நீங்க டிஜி கோல்டுலயோ இல்ல ஷாப்புக்கே போயிட்டு கூட அப்பப்ப பர்ச்சேஸ் பண்ணிட்டே வாங்க. சோ இதுவுமே ஒரு சைட் பை சைட் சேவிங்ஸா இருக்கும். மந்த்லி செக் ஸ்கீம்ங்கிறது நம்ம ஆவரேஜ் ரேட்ல தான் கண்டிப்பா கிடைக்கும். அந்தந்த மாசத்துல உங்களுக்கு லோயஸ்டா எது தோணுதோ அதை கூட நீங்க சூஸ் பண்ணி அந்தந்த மாசம் கட்டிட்டே வந்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆவரேஜ் ரேட்ல ஒரு 1 கிராமோ 2 கிராமோ உங்களால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். சோ எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நம்ம கோல்டு சேவிங்ஸ் நிறுத்த வேண்டாம். ஏன்னா நம்ம பண்றதே ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சேவிங்ஸ் தான். அதையுமே நிறுத்திட்டோம்னா நமக்கு இன்னுமே கஷ்டமா தான் இருக்கும். இப்ப இந்த கோல்டு இம்போர்ட் டியூட்டியை குறைப்பாங்களா ஃபியூச்சர்ல அப்படின்னு கேட்டா அதுவுமே
சந்தேகம் தான். வாரே ஒருவேளை முடிஞ்சு க்ரூட் ஆயிலினுடைய தட்டுப்பாடுகளுமே வந்து சரியாச்சுன்னா கூட உடனே எல்லாம் வந்து இம்போர்ட் டியூட்டி எல்லாம் குறைக்க மாட்டாங்க. சோ நாட்டினுடைய சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு முடிஞ்சா மட்டும்தான் வந்து இம்போர்ட் டியூட்டியை குறைப்பாங்க. சோ அது வரைக்கும் நம்ம வந்து கோல்டு சேவிங்ஸ் கண்டினியூ பண்ணலாம். சோ இப்போ வந்து ஒரு சில ஜுவல்லரி ஷாப்னுடைய ஆஃபர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த ஆஃபர் எல்லாம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் நேர போயிட்டு மத்த பேருக்கு சொல்ல சொன்னாங்க. சோ அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். பீமா ட்ரிச்சில என்ன ஆஃபர் போயிட்டு இருக்குன்னா, நீங்க தாலி செயின்ஸ் எல்லாம் வாங்கும்போது 1.5% வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க. நான் வேற பொருட்கள் பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்னா ஒரு பவுனுக்கு 4000 ரூபாய் டிஸ்கவுண்ட் தராங்க. சோ திஸ் ஆர் தட் அந்த மாதிரி ஆஃபர் கொடுத்திருக்காங்க. சோ வந்து அதையுமே நீங்க வந்து அவைல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆல்ரெடி நான் வந்து ஏஜிஎஸ் தங்க மாளிகையினுடைய ஆஃபர் சொல்லியிருக்கேன். மே 20 வரைக்கும் உங்களுக்கு வந்து தாலி கொடி மிஷின் கட் செயின்ஸ் எல்லாமே வந்து 0% வேஸ்டேஜ்ல தராங்க. தாலி செயின்ஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த ஆஃபர் அவைல் பண்ணிக்கோங்க. அடுத்த 0% வேஸ்டேஜ் ஆஃபர் பாத்தீங்கன்னா சேலத்துல இருக்கிற ஓவியா ஜுவல்லர்ல இருக்கு. ஆனா அங்கேயுமே நம்ம சப்ஸ்கிரைபர் போயிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா செயின்களுக்கு எல்லாம் வந்து 2% வேஸ்டேஜ் போடுறாங்களா. இதுவே வந்து நெக்லஸ் அண்ட் ஹாரம்லாம் நீங்க வாங்கும் போது 0% வேஸ்டேஜ்லயே வாங்கிக்க முடியும்னு சொல்லிருக்காங்க. சோ சேலத்துல இருக்கீங்க அப்படின்னா மறக்காம இந்த ஷாப்பை நீங்க வந்து அவைல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்ப டைமண்டுக்கு வந்து 2 ஆஃபர் இருக்கு. லலிதா ஜுவல்லரியில வந்து டைமண்டுக்கான ஆஃபர் கொடுத்திருக்காங்க. 0% வேஸ்டேஜ் ஆஃபர். ஒரு கேரட் வந்து நமக்கு 56,000 வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. எந்த ஒரு மேக்கிங் சார்ஜஸ்மே இதுல வந்து எக்ஸ்ட்ராவா போடல. பீமா ஆன்லைன்லயுமே நமக்கு வந்து 0% ஃபார் டைமண்டுக்கான ஆஃபர் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நீங்க 1 லேக்கு மேல பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு 24 கேரட் பார் காயினுமே தருவாங்க. மினிமம் பர்ச்சேஸ் வேல்யூ வந்து நமக்கு 25,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. சோ இப்போ வந்து கோல்டுக்கு பதிலா டைமண்டுக்கான ஆஃபர் தான் நமக்கு வந்து ஆன்லைன்ல பீமா ஷாப்ல கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா பீமானுடைய ஆஃபர் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீமா திருச்சி, சேலம், மதுரை, மார்த்தாண்டம் இது எல்லா ஷோரூமுக்குமே அப்ளிகபிள் தான். பீமா சென்னைக்கு மட்டும் இந்த ஆஃபர் வந்து அப்ளிகபிள் கிடையாது. ஏன்னா அதனுடைய ஓனர் வந்து வேற. சோ ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோல நம்ம வந்து கோல்டு ரேட் இனிமே எப்படி போகும் அப்படின்றத பார்த்தோம். இனிமே குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, எந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தாதான் குறையும் அப்படிங்கறதையும் பார்த்தோம். நம்ம இந்த டைம்ல எந்த மாதிரி சேவிங்ஸ் எல்லாம் பண்ணலாங்கிறத பார்த்தோம். ஒரு சில ஜுவல்லரி ஷாப்னுடைய ஆஃபர்ஸ்மே பார்த்தோம். கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.